Hey all, இந்த வீடியோவில் கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்பாஞ்சியான 1/2 kg பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பனானா கேக் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பனானா கேக் செய்யறதுக்கு கேரமல் சிரப் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் ஒயிட் சுகர் ஆட் பண்ணி அதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெல்ட் ஆகி லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி உங்களுக்கு சிரப் ரெடியாகி கிடைக்கும், கேரமல் சிரப். இது இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு இது கூட நம்ம எந்த கப்பில் சுகர் மெஷர் பண்ணி போட்டோமோ, அதாவது 1/4 கப்பில் நம்ம சுகர் மெஷர் பண்ணி போட்டிருப்போம், அதில் ஒரு 1/2 கப் வாட்டர் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நீங்கள் ஃபுல்லாக அப்படியே போட்டுறக்கூடாது. ஃபுல்லாக போட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிரும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பாதி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் பேலன்ஸ் இருக்க வாட்டரை மறுபடியும் இதில் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஃப்ளேம் நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிரப் கன்சிஸ்டன்சி வந்தோடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சலிச்சு வச்சுருக்க கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் ப்ரௌன் சுகர், அது கூட ஒரு பீஸ் கிராம்பு, ஒரு பீஸ் பட்டை, நான் இங்கே சின்னதாக 2 பீஸ் பட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த வாழைப்பழமாக 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் சின்னதாக இருக்கங்காட்டி 3 எடுத்திருக்கேன். இதே மீடியம் சைஸ்னால் நீங்கள் 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். பெரிய சைஸ்னால் 1 இல்லை 1.5 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 கிராம்ஸ் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் நல்லா பழுத்த பூம்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் எந்த விதமான பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். செவ்வாழைப்பழம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பனானா எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கேக்கோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டை உடைச்சி எடுத்துக்கிறோம். அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி இல்லைன்னா அந்த சுகர் கூடவே ஒரு ஏலக்காய் போட்டு நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லோ ஸ்பீடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி மீடியம் ஸ்பீட், அப்புறம் ஹை ஸ்பீட் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். எக் நல்லா இது மாதிரி பீட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை 3 பேட்சஸாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணாலே போதும். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வைக்க வேணாம். செகண்ட் பேட்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எதுக்காக பேட்சஸ் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த முட்டையும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகும். கடைசியாக உள்ள பேட்சையும் ஆட் பண்ணி நம்ம அந்த முட்டையோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் சிரப்பையும் இது கூட ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் லோ ஸ்பீட்லேயே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி பீட் பண்ணிங்கன்னா எக்கு லூஸ் ஆகிடும், உங்களுக்கு திக்காக இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க அந்த பனானாவையும் இது கூட ஆட் பண்ணி லோ ஸ்பீட்லேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹை ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். உங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா கேக் ரொம்ப கெட்டி ஆகிடும். அதனால லோ ஸ்பீடில் வச்சு மைல்டாக பீட் பண்ணிங்கன்னா ஓகே. அந்த பனானா நல்லா முட்டை கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேக்குக்கு தேவையான ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நம்ம ரீஃபைண்ட் ஆயில்ஸ், அதாவது ஃப்ளேவர்லெஸ் ஆயில்ஸ் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போது 1/4 கப்பில் ஒரு ஃபுல் கப் ஆயிலும் அதுலேயே ஒரு 1/2 கப், அதாவது 1.5 கப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். 60 ml கப்பில் 1.5 கப் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓவராக பீட் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் சும்மா அந்த முட்டை கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டால் மட்டும் போதும், ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரியை வந்து நான் நல்லா பொடியாக உடச்சி அதை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனி நம்ம பீட்ரு தேவைப்படாது. ஒரு விஸ்க் வச்சு நம்ம இந்த முட்டை ஆல்ரெடி வச்சுருக்கல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்க மாவை வந்து 3 பேட்சஸாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் பால் எடுத்துக்க போகிறோம். அதில் வந்து பாதி மட்டும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மாவில் வந்து செகண்ட் பேட்ச் ஆஃப் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மிச்சம் உள்ள பால் அந்த 1/4 கப்பில் ஃபஸ்ட்டு பாதி ஊற்றிருப்போம், பேலன்ஸ் உள்ள பாலை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்க எல்லா மாவும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பன் மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். இந்த பேட்டரை வந்து நம்ம ஒரு 6 இன்ச் ஸ்கொயர் பேனில் வந்து க்ரீஸ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு அதில் வந்து இந்த பேட்டரை வந்து நம்ம மாற்றிக்க போகிறோம். அடுத்து நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு மேலே வந்து நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து சென்டரில் வெடிச்சு வராமல் இருக்கிறக்காக தான் இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நம்ம இது பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம ரெடி பண்ண பேட்டர் வச்சு அதே 180 டிகிரி செல்சியஸில் 35லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்கலாம். அந்த டைமிங் வந்து உங்கள் அவன் அண்ட் டெம்பரேச்சரை பொறுத்து மினிமம் 35 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ். இப்போ 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டூத் பிக் வந்து க்ளீனாக வந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த கேக்கை டீமோல்ட் பண்ணி உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நான் ஒரு பிளாஸ்டிக் நைஃப் வச்சு தான் கட் பண்ணுறேன். கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கனால இந்த நைஃப்லேயே உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகுது. அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.